துன்பியல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கி வந்து குஜராத்தில் அகமதாபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ஏர் இண்டியா விமானம் போயிங் AI-171 இதான் அந்த விமானத்தோட நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 250க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிட்டு வந்து லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டை நோக்கி வந்து சென்றுட்டுருக்கு. அதாவது டேக் ஆஃப் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மேடே அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு கால் கொடுப்பாங்கள்ல, அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் இருக்க பைலட்ஸ் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கால் வந்து கீழே பண்ணுறாங்க. ஸோ மேகானி நகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திருசூலம் ஏர்போர்ட்லேருந்தே வந்து ஃப்ளைட்டை டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மக்கள் வாழக்கூடிய இடங்களில் வந்து ரொம்ப கிட்ட போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து மேகானி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்காங்க. அப்படியே ஸ்லோவாக அது வந்து தன்னோட கட்டுப்பாட்டை மீறி வந்து பார்த்திங்கன்னா கீழே போகுது. அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு கீழே விழுந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டு, பெரிய ஃபயர் அந்த எக்ஸ்ப்ளோஷனில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்மோக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து குறிப்பாக வந்து விமானம் வந்து மேலே ஒரு பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருந்து வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிறது, அதுக்கப்புறம் வேற எங்கேயா போய் கிராஷ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து ஏர்போர்ட்லேருந்து பக்கத்துலேயே சிவிலியன்ஸ் வாழக்கூடிய ஏரியாவில் போய் விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரியுது தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 90க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் வண்டிலாம் வந்து எல்லாமே போயிட்டு வந்து ஒரு எமர்ஜென்சியாக உடனே டக்குனு ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீயை அணைக்கிறதுக்கான முதல் வேலையை வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் அதை சுற்றி இருக்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த தீயை அணைக்கிறதுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் ஃபுல்லாக வந்து நாடு ஃபுல்லாக வந்து பரவுது. ஸோ இது வந்து இதற்கான காரணம் என்ன அப்படின்றதான் நம்மளுக்கு ஒரு முதல் கேள்வியாக வரும். ஸோ பைலட்ஸ் ஏதாவது வந்து தப்பு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி எழும்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டியிருக்கிற 2 பைலட்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்க்கெலாம் போகிறப்போ வந்து ரொம்ப ஒரு 5000 ஹார்ஸ்க்கும் மேலே ஓட்டினவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அதை டிப்ளை பண்ணுவாங்க மெயின் கேப்டனை, மெயின் பைலட்டாக. அப்படி பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பைலட்டில் ஒருத்தர் வந்து 8000 ஹார்ஸ்க்கு மேலே வந்து ஓட்டியிருக்காரு, ஒருத்தர் வந்து 1000 ஹார்ஸ்க்கு மேலே ஓட்டி அனுபவம் பெற்றவர். ஸோ இந்த பைலட்ஸ் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனுபவம் பெற்றவங்களாக தான் இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால தான் இது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் தான் வந்து ஏற்படுது. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 250க்கும் மேற்பட்டவர் வந்து பயணித்தாலும் குஜராத்தோட முன்னாள் சிஎமான விஜய் ரூபானி அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் ஒரு பேசஞ்சராக வந்து இருந்திருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, எந்த உயிர் போனாலும் எல்லாமே ஒரே உயிர் தான். பட் குறிப்பிடத்தக்க நபர் ஒருத்தர் வந்து அந்த ஃப்ளைட்டில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி வந்து ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்து நியூஸில் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து அவரும் இந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுது. சரி, அண்ட் இவங்க இந்த ரெஸ்பான்ஸ் டீம்லாம் போயிட்டு அந்த ஃபயரை வந்து அணைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பெரிய பிளாஸ்ட்டு. இன்னொரு குறிப்பான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கிராஷ் ஆகி வெடிக்குது அப்படிங்கிறப்போ ஒரு ஐசோலேட்டட் ஸ்பேஸில் வெடிக்குது, இல்லை வானத்திலே வெடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஒரு பாதகமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும். ஆனால் மேகானி நகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா சூழ்ந்திருந்த நிறைய பேர் வாழக்கூடிய ஒரு சிவில் ஏரியா அப்படிங்கிறதுனால ஃப்ளைட் அங்கே உழுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 250 பேர் மட்டும் இல்லாமல் அந்த மேகானி நகரில் இருக்கிற நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், பல பேருக்கு வந்து சேதம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷை வந்து பார்க்குறாங்க. அதனால தான் ரொம்ப நாடு முழுக்க வந்து இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ பல பேர் உயிர் பிழைச்சதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஷ் நடந்த ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷனோட அளவு வந்து ரொம்ப பெருசு. அப்படி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து பிழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போது நான் இந்த காணொலியை பதிவு பண்ணிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 110க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூஸ் சேனல்ஸ் மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிகல்ஸ் மூலியமாக நம்ம வந்து இதை தெரிஞ்சுட்டு நம்ம சொல்கிறோம். 110 பேருக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதற்கு மேலேயும் உயிர் சேதம் அப்படிங்கிறது நம்பர்ஸ் வந்து ஏறிட்டே வந்து போகலான்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த டிகிரி பர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு லெவல் ஆஃப் அந்த ஃபயர் பர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கும். அந்த வகையில் வந்து ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் ஆஃப் டிகிரி பர்ன் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும் அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கலாம். ஸோ ஏர் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளைட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தாலே வந்து அதில் வந்து பெரிய இழப்பு, அதாவது லாஸ் ஏற்படக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் ஏர் இண்டியா வந்து இதை
அக்வயர் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். லாபம்ன்றது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியா வந்து திருப்பியும் வந்து டாட்டாவே அக்வயர் பண்ணி, ஏன்னா அவங்ககிட்ட இருந்தால் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப காலங்கள் கழிச்சு டாட்டாவே அக்வயர் பண்ணி அதை நடத்திட்டு இருந்தப்போ அது ஒரு நல்ல விதமாக நடத்திட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியாவோட ஒரு போயிங் ஃப்ளைட் வந்து இப்போ கிராஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். பல உயிர்கள் வந்து இப்போ வந்து போயிருக்கு. ஸோ டாடா குரூப்போட சேர்மன் என் சந்திரசேகரன் வந்து இது வந்து ஏற்றுக்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோகமான நிகழ்வு, இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத உடனே நாங்கள் வந்து ஆராய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டரான ராம்மோகன் நாயுடு கிஞ்சரப்பா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு எங்களால் வந்து துன்பத்தை மட்டும் தான் வந்து வெளிப்படுத்த முடியும். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கூர்ந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். சீக்கிரமாக அதற்கான தகவலையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு கண்டிப்பான ஒரு காரணம் இருக்கும், அதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. அது டெக்னிக்கல் ஃபால்ட்டா என்ன அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரம் மேபி நம்மளுக்கு நாளைக்குள்ளே அதற்கான காரணம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆளும் அரசாங்கம் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களுடைய ஒரு மாநிலம் குஜராத். அமித்ஷாவும் பார்த்திங்கன்னா குஜராத் தான், மோடி அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதனால் இன்னும் பெரிய ஒரு கவனம் வந்து பெற்றிருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்து முழுக்க சென்ட்ரல்லேருந்து சப்போர்ட் பண்ணி இந்த டிவாஸ்டேட்டிங் இன்சிடென்ட்க்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணி இதை வந்து கிளியர் பண்ண முடியும், இதுக்காக என்னென்ன ட்ரூப்ஸ்லாம் அனுப்ப முடியுமோ நேஷனல் லெவலில் எல்லாத்தையும் வந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குஜராத் சிஎம்மும் வந்து களத்தில் உடனே போயிட்டு இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் என்ன ஒரு கேள்வியோ இல்லை அதிர்ச்சியோ வருதுன்னா, நம்மளும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃப்ளைட்டில் போவோம், ஒரு ஸ்டேட்லேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போவோம், அது வெளிநாட்டுக்கு வந்து நிறைய வாட்டி நம்ம போயிருப்போம். ஸோ ஒரு ஏர் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொந்த காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இயங்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எவ்வளோ லட்சக்கணக்கான ஃப்ளைட் ட்ராவல்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நம்மளை கிராஸ் ஆகிருக்கும். இந்த ஃப்ளைட் பயணம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஒரு சின்ன பயம் தானே, ஏன்னா நம்ம எல்லாருமே ரெக்க இல்லை இல்லையா, ஒரு ஃப்ளைட்டில் ஏறி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பயமும் மனசில் வந்து இந்த ஃப்ளைட் நல்லா போயிடும் அப்படின்னு வந்து தோணும். அந்த வகையில் வந்து இவ்வளோ மாடர்ன் டைம்ஸ்லையும் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிராஃபிக் இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு ஏர்போர்ட்லேயே வந்து எவ்வளோ விமானங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதுவும் லண்டனுக்கு போகக்கூடிய குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடல் தாண்டி போகக்கூடிய விமானம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பல வாட்டி அந்த ஏரோட்ரோமில் வந்து செக் பண்ணியிருப்பாங்க, சர்வீஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க, என்ன குறைபாடு இருக்குது எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்க. அப்படி எல்லா ஃப்ளைட்டுக்கும் தான் பார்ப்பாங்க, பாரபட்சம் பக்கம் எல்லா ஃப்ளைட்டுக்கும் தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு கேள்வியும் சந்தேகமும் வந்து எழுந்திருக்கு. என்னதான் வந்து இந்த நாகரிக காலகட்டத்திலையும் நம்ம எவ்வளோ ஃப்ளைட்ஸில் போயிட்டு வந்தாலும் நம்ம போகிற ஒவ்வொரு ஃப்ளைட்டுமே வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்வேஸ் அதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் ஓடிட்டு இருக்க ஃப்ளைட்ஸே நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழைய ஃப்ளைட்ஸு, பல காலகட்டங்களாக வந்து ஓடிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நான் யூடியூப்லேயே பார்க்குறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி பேச்சு அப்படின்ற ஒரு இதில் வந்து பேசுகிறப்ப அந்த ஐயா வந்து சொல்லியிருப்பார். ரீசெண்டாக நம்ம மல்லையாவோட அந்த பாட்காஸ்ட்டில் அவரோட கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் பற்றி ஒரு பேசுகிறப்போ சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்பால் அடிக்கிற மாதிரியான ஒரு பஸ் லெவலான ஃப்ளைட்ஸ் தான் நிறையா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வகையில். ஸோ பொதுமக்களுக்கு இதை பற்றி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு வந்து தெரியாது. ஒருவேளை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டை சரியாக வந்து பாதுகாக்கலை இல்லை பராமரிக்கலை அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட விபத்து அப்படின்னா நம்ம ஏவியேஷனில் நம்ம பயணிகள் பயணிக்கக்கூடிய விமானங்களோட தரம் என்ன இருக்குது, அதை எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து பராமரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி வந்து எல்லா பயணிகளுக்கும் வந்து நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஏதோ பெங்களூர் போன ஃப்ளைட் இல்லை, லண்டன் கேட்விக் விமான நிலையத்துக்கு போகிற ஒரு ஃப்ளைட்டு. ஸோ முக்கியமான விஐபிஸும் வந்து பயணிக்கிறாங்க. ஸோ காசு கம்மியாக கொடுத்து ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய காசு இருக்கிற பணம் படைத்த நபர்களே வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகும்போதும் இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. இந்த நேரத்தில் போன உயிர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த நேரத்தில் ரொம்ப நம்மளை வந்து வருத்தம் வந்து தெரிவிக்கிறது தவிர்த்து இதற்கு மேலே வந்து நம்மளுக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன அப்படின்ற எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒரு கேள்வியும் இருந்தது. அதனால தான் இந்த காணொலியில் இந்த ரிப்போர்ட் இந்த விஷயங்கள்லாம் பற்றி சொல்லிவிட்டு இந்த ஏர்வேஸ் இண்டஸ்ட்ரி, இந்த ஏவியேஷனில் ஃப்ளைட்டோட சேஃப்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கேள்வியை தான் இந்த காணொலியில் நானும் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.